வணக்கம் தோழன் அண்ட் தோழிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஓடிஆர். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னா, எல்லாரும் 24 படம் பார்த்து அதில் ஒரு டைம் டிராவலர் வாட்ச் ஒன்று வரும் தெரியுமா? பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல ப்ரோ, எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னம்னா, நம்ம சின்னதில் இருந்தப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் சேனல் இருந்தான். அப்போல்லாம் வந்துட்டு அவன் தான் ஊரோட டாப்பில் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஜெட்டெக்ஸ்ன்ற அன்பு வந்துட்டு அவனை அடித்து காலி பண்ணி விட்டான். அதுக்கப்புறமும் பென்டன்லாம் ஓடிச்சு, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு இன்னுமே அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் நான் பார்த்த இந்த சின்னதில் பார்த்த அந்த கார்ட்டூனு, அதுக்கப்புறம் அந்த சீரீஸு, இதெல்லாமே தான் இன்னும் வரைக்கும் என் மைண்ட்லேயே நின்றுட்டே இருக்குது. ஸோ அப்படி நான் பார்த்த எனக்கு இன்னுமே மெமரிஸில் இருக்கிற எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிட்டு அதோட இன்ட்ரோ வீடியோ எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம், உங்களுக்கும் காட்டலாம், எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா திடீர்னு வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் சில கார்ட்டூன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த கார்ட்டூனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல, சப்போஸ் அதை வந்துட்டு தெரியாதவங்களுக்கும் அதே மாதிரி வந்துட்டு அதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அதோட ஸ்டோரி ஸ்லாட், அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த கார்ட்டூனை வந்துட்டு அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கடுப்பாகாதீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் எது அப்படின்னம்னா, இந்த பையன் வந்துட்டு உலகத்திலேயே இல்லை, அந்த ஒரு கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். ஸோ இந்த ஒரு ஹிண்ட்லேயும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. இந்த கார்ட்டூன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா, இந்த இடத்துல அந்த பிளாக் கலர் கோட்டு போட்டுன்ட்டு இருக்கான் அந்த ஆள் பேர் வந்துட்டு கேட்பரி. இவனுக்கு ரிச்சி எங்கே மாட்டியிருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய ஒரு தனியாக இருக்கிற ஒரு தீவில் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு ப்ரிசனில் மாட்டியிருந்தாலும் சரி, இவன் தேடி வந்து டைமுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவான். அந்த இதே சான்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ தப்பிச்சிருவாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த நாய் பேர் வந்துட்டு டாலர். இது என்ன பண்ணும், ரிச்சை காப்பாற்றுறதுக்கு ஹீரோயிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போய் இதுவே மாட்டிக்கும். இதோட உடம்புல டாலர் சிம்பிள் இருக்கும். ஸோ இவன் வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்துட்டு இந்த ரோபோஸ் வச்சு பண்ணுறது, அது பின்னாடி நின்றுருக்கிறது வந்துட்டு அந்த வீட்டு வேலைக்காரி, அதை ஒரு ரோபோ, அது வீட்டு வேலைக்காரவங்க, அந்த ஒரு ரோபோ வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ இந்த ஒரு கார்ட்டூன் வந்துட்டு இதுக்கு சம்மந்தமாக தான் போயிருக்கும். ஸோ நல்லா இருக்கும் இந்த கார்ட்டூனும். ஸோ உலகத்தில் நிஜமாலும் ஒரு தீவில் வந்துட்டு, அந்த தீவோட பேரே வந்துட்டு கேட் ஐலாண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கேட்ஸ் மட்டுமே அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு கார்ட்டூன் ஒன்று இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு உலகமே வந்துட்டு ஃபுல்லாக கேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மனுஷங்க மாதிரியே வந்துட்டு ஒரு கேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்கும், அதுக்கு அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்வாகாக காட்டினா இப்படி இருக்கும், இந்த மாதிரி யோசிச்சு ஒரு கார்ட்டூன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பானுங்க. முதல்ல அது சூப்பராக இருக்கும், அது கொஞ்சம் ரக்கடாக நல்லா இருக்கும் அந்த இது. ஸோ இந்த கார்ட்டூனுக்கு பேர் வந்துட்டு ஸ்வாட் கேட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட ஜெட்டு. இதுதான் அவங்களோட ஜெட்டு. அவங்க ஒரு கேரேஜ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கும் தெரியாமல்
இருக்கிற அந்த ஒரு டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மெக்கானிக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆபத்து, ஊருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னம்னா டக்குன்னு அந்த ஜெட்டை எடுத்துகிட்டு 2 பேரும் வந்துட்டு சண்டை கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மான்ஸ்டரில் எப்படி வரும் அப்படின்னம்னா நம்ம ஹீமேனில் வர எலும்பன் மாதிரியே கேரக்டர் வச்சு ஒரு வில்ல இருப்பான். அவனும் வந்துட்டு ஒரு பூனை தான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் இவங்க உலகத்தை வந்துட்டு அழிக்கிறதுக்கு அனுப்புவான். இவங்க வந்துட்டு அந்த மான்ஸ்டர் எடுத்து போராடி அவங்களோட சிட்டியை வந்துட்டு எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்வாட் கேட்ச் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனோட கதை. இதுதான் அந்த கல்லு, இதுதான் அந்த வில்லன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கார்ட்டூன் என்ன அப்படின்னம்னா இது வந்துட்டு ஒரு சின்ன பையன், ஒரு சயின்டிஸ்ட். அந்த பையன் வந்துட்டு கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் மாதிரி அப்டக்கிள்ஸ் வருது, என்னென்ன மாதிரி தடங்கள் வருது அப்படிங்கிறதான் வந்துட்டு அதில் ஒரு பெரிய தடங்கள் அவங்க கூடவே ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கார்ட்டூனோட ஸ்டோரி. ஸோ வாங்க என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த கார்ட்டூனோட பேர் வந்துட்டு டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு நிறைய விமன் சென்ட்ரிக் படம்லாம் வருது. லைக் நயன்தாரா வச்சு, சமந்தா வச்சு, என்னென்னமோ விமன் சென்ட்ரிக் படம்லாம் வந்துட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே விமன் சென்ட்ரிக் வச்சு ஒரு கார்ட்டூனே ஒன்று இருந்துச்சு. அதை முக்கியமாக பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்ன கார்ட்டூன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. Sugar, spice, and everything nice. These were the ingredients chosen to create the perfect little girl. But Professor Utonium accidentally added an extra ingredient to the concoction, Chemical X. Thus, the Powerpuff Girls were born. Using their ultra superpowers, Blossom, Bubbles, and Buttercup have done. ஸோ இந்த கார்ட்டூனுக்கு பேர் வந்துட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ். இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் நேச்சர். க்ரீன் கலர் வந்துட்டு ரக்கடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃப் அண்ட் டஃப், இறங்குனா அட்டி தான், பறக்க விட்டுறது ஆளுங்களை. சென்ட்ரு வந்துட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி, சாஃப்டாகவும் இருக்கும், கோவமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு வில்லன் தான். இவங்க 3 பேர்த்த விட வில்லன் தான் பயங்கரமாக இருப்பான். மண்டை உடஞ்சி ஓப்பன் ஆகிருக்கும் அவனுக்கு தலையில். அவன் ஒரு குரங்கு, அவன் பேர் வந்துட்டு மோஜி ஜோஜோ. Dedicated their lives to fighting crime and the forces of evil. அந்த முன்னாடி நிற்கிறவன் தான் மோஜோ ஜோஜோ. ஸோ இந்த கார்ட்டூனில் வந்துட்டு முக்கியமாக இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டில் இவங்க போகிறதுக்குன்ட்டு ஒரு வழி இருக்கும். எப்படின்னா கதவை திறந்து போக மாட்டாங்க. வீட்டுக்கு மேலே 3 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழி அதை உள்ளுக்குள்ளே போவாங்க. ஸோ இந்த கார்ட்டூன் செமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் என்ன அப்படின்னம்னா, நம்ம சுட்டி டிவியில் அவத்தார்னு ஒன்று பார்த்துருப்போம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவத்தார்கிட்ட, அந்த மொட்டை பையன் அந்த அவத்தார்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஒரு தீமை வந்துட்டு ரொம்ப முன்னாடி இது கார்ட்டூனை வந்துட்டு ஏர்லி 2000s பார்த்துருந்தாங்கன்னா தான் இந்த ஒரு கார்ட்டூனை பார்த்துருக்கிற சான்ஸ் இருக்கும். ஏன்னா
அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இதை பார்த்துருக்குறேன், எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. Wind, water, heart, go planet! By your powers combined, I am Captain Planet! Captain Planet, he's our hero. ஸோ இந்த கார்ட்டூன் பேர் வந்துட்டு கேப்டன் பிளானட். Gonna take pollution down to zero. He's our powers magnified, and he's fighting on the planet side. Captain Planet. இதில் என்ன அப்படின்னம்னா, இவங்க எல்லாத்தோட சக்தியும் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோ வருவான். அது போக இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்துட்டு அந்த மோதிரம் ஒன்று இருக்கும், அதில் தான் அவங்களோட சக்தி இருக்கும். அந்த மோதிரத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவலாக தனியாக பவர் இருக்கும். ஒருத்தனால வந்துட்டு லேண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னொருத்தனால தண்ணியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னொருத்தனால ஃபயரை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோவும் ஒன்று உருவாகும். அதான் வந்துட்டு கேப்டன் பிளானட். He's our hero. Gonna take pollution down to zero. Gonna help him put us under. Bad guys who like to loot and plunder. You'll pay for this, Captain Planet! We're the Planeteers. You can be one too, 'cause saving our planet is the thing to do. இது ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கிற ஒரு கார்ட்டூன். என்ன இதோட ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தை வந்துட்டு மாசுபடுத்துறவங்களா தான் இந்த கார்ட்டூன்ல வில்லனா காட்டியிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து போராடுறவங்க தான் நம்மளோட ஹீரோஸ். Looting and polluting is not the way. Hear what Captain Planet has to say. The power is yours! ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்டில் யோசிச்சு நல்ல க்ரியேட்டிவாக பண்ண ஒரு கார்ட்டூன். அதாவது வானத்துக்கு மேலே மனுஷங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கார்ட்டூனோட ஓவரால் தீம். Meet George Jetson. His boy Elroy. ஸோ இந்த ஒரு கார்ட்டூனோட பேர் வந்துட்டு ஜெட்சன். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த கேலக்ஸி அந்த அந்த ஸ்பேஸில் தான் இருக்கிற மாதிரி கார்ட்டூன் ஃபுல்லாக இருக்கும். இவங்க ட்ராவல் பண்ணுற மீடியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெட்டு, அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதில் ஸ்கூலெல்லாம் காட்டியிருக்காங்க. ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். Daughter Judy. Jane, his wife. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிற கார்ட்டூன் என்ன அப்படின்னம்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி கிராங்கியான ஒரு கார்ட்டூன் தான் இது. என்னன்னா, அதில் பெருசாக எதுவும் மெசேஜஸ் எதுவும் இருக்காது. ஒரு 3 பேர், அந்த 3 பேரோட ஒரு டேயில் நடக்கிறது, அந்தந்த நாளைக்கு நடக்கிறத வந்துட்டு ஒரு கார்ட்டூனாக வந்துட்டு ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன கார்ட்டூன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த கார்ட்டூனோட பேரை சொல்கிறக்கே எனக்கு இன்னும் வரைக்குமே முடியாது. டக்குன்னு சொல்ல சொன்னோம்னா எட் அண்ட் எடி, இப்படி தான் எனக்கு இன்னும் வரைக்கும். இப்போ நான் சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, நிஜமாலுமே எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. இதுதான் அந்த கார்ட்டூன். இது நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இது பெருசாக இதெல்லாம் எதுவும் இருக்காது, அப்படியே ஃபன்னாக போகும் டெய்லி. நான் இந்த கார்ட்டூனில் அந்த சிகப்பு கலர் டிஷர்ட் ஒருத்த போட்டிருப்பான். அவனை ரொம்ப நாள் நான் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அவன் குல்லா போட்டிருக்கிற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போல்லாம் என்ன ப்ளே பாய் தலைவன், அப்போவே ப்ளே பாய் அப்படின்ட்டாப்டா போய் அதை ஃப்ளர்ட் பண்ணுவான், போய் அடி வாங்கிட்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டம்மி ப்ளே பாய் இவன். ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு காட்டுறவாங்க. 1 2 3 Wait there. Sassy. இவன் பேர் ஜானி பிராவோ. இவன் பெரிய அழகன் சினிமா ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு நினப்பு. ஆனால் வந்துட்டு போயிட்டு ஏதாச்சும் பிள்ளைகள்கிட்ட பேச போயிட்டு ஏதாச்சும் ஒரு ரோல் பண்ணி கடைசியில் அவங்கள்ட்டே செருப்படி வாங்கிட்டு திருப்பி வந்துடுவான். Man, I'm pretty. Do the monkey with me. Come on. இந்த டான்ஸ் மூமெண்ட் தான் பயங்கரமா இருக்கு இவனோடது. Hey there, lady. Yeah, whatever. ஸோ நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிற கார்ட்டூன் என்னது அப்படின்னம்னா, இதுதான் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கார்ட்டூனை பார்த்து வைப் பண்ணி கடையாக ஏறி இந்த கார்ட்டூனுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வாங்கி அதை வச்சு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேட்டில் போட்டு இந்த பாட்டோட தீம் மியூசிக்கை வாயிலேயே போட்டு, ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு கார்ட்டூன் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஸோ அது என்ன கார்ட்டூன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. என் பேர் பேப்ளேட். ஸோ அவன் பேர் தான் டைசன். இவன் இதில் ஸோ இவன் தான் வந்துட்டு காய். ஸோ இந்த பேப்ளேட்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் இவன். ஸோ இதோட ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னம்னா, இவங்க கிட்ட ஒரு பம்பரம் இருக்கும். ஸோ அந்த பம்பரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பீஸ்ட்டை வச்சு இவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்களோட அந்த பேப்ளேட், அதாவது பம்பரத்தை வந்துட்டு பேப்ளேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்ளேடில் இருக்கிற பீஸ்ட்டு கூட சண்டை போட வச்சு இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த பேப்ளேட் அப்படிங்கிறதோட ஓவரால் கான்செப்ட். இதோட ஃபஸ்ட்டு சீசன் மட்டும்தான் நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு இதோட ஃபஸ்ட்டு சீசன் மட்டும்தான் பார்த்தேன் நான். ஸோ சூப்பராக இருக்கும் இது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னம்னா லைக் பண்ணுங்கள். இதை வந்துட்டு கார்ட்டூன் நிறையா பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு கார்ட்டூன் ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னம்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு ஓகே இந்த கார்ட்டூன்லாம் வந்துட்டு இன்னும் யாரும் பேசலை, இந்த கார்ட்டூன்லாம் இன்னும் யாருக்கும் தெரியல அப்படின்னு நினச்ச சில கார்ட்டூன்ஸை மட்டும்தான் நான் இந்த இதில் காட்டினேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் நிறைய லெஜெண்ட்ரி, அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னம்னா என்னென்னலாம் ஞாபகம் வரும் அப்படிங்கிற அந்த கார்ட்டூனை வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுறேன். ஸோ இதில் வந்துட்டு வேறு எந்த சேனலோட கார்ட்டூன்ஸும் நான் காட்டல. இதில் வந்துட்டு வெறும் கார்ட்டூன் நெட்வொர்க்கோடது மட்டும்தான் காட்டினேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு எனக்கு கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, அந்த சேனல் பெருசு ஆக்டிவில் இல்லை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் சின்னதுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு சேனல். ஸோ அதனால வந்துட்டு அதில் இருக்கிற அந்த அன்ரேட்டட் கார்ட்டூன்ஸு இல்லை நிறைய பேர்னால மறந்த கார்ட்டூன்ஸை வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டணும்னு நினச்சேன். அதில் இருக்கிற லெஜெண்ட்ரி கார்ட்டூன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ஒரு தனி ஒரு செக்மெண்ட் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வந்து தர முடியும். ஸோ bye, see you in next video, take care. அவ்வளோதான்ல. வெயிட், வேற ஏதாச்சும் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இத்தனை நாள் வெளியே போய் vlog எடுத்துட்டு இருந்த நீங்க ஏன் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்?
டெல் மீ த ரீசன். ஏன் இப்படி திருன்னு பாக்குறீங்க? இதுக்கு காரணம் யாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட குருநாதர் தாங்க.